வரும்போது 7-8 சூட்கேஸ் இருந்துச்சுன்னா கடையிலூர்காரங்க பார்த்தாங்க, அதை எடுத்து தூக்கிட்டு போறது ரொம்ப சிரமப்படுவியே, நாங்களே ஏற்பாடு பண்ணிடுறோம்னு ஒரு வண்டியை முடிச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து இறங்கின உடனே சொந்தம் மண்ண அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் வாரி வழங்குற வள்ளல் ஆயிரும். உனக்கு ஒரு வேட்டி, அவனுக்கு ஒரு சட்டை, இவனுக்கு ஒரு பேண்ட் துணி, அவனுக்கு ஒரு சட்டை துணி. எப்படி ஃபித்ரா என்று ஏழைகளுக்கு சேர வேண்டிய தர்மத்தை ஆலிம்களின் கரத்திலே கொண்டு போய் மக்கள் திணித்தார்கள். இதுதான் மார்க்கம் தந்த வழிமுறையா? வாங்கி வாங்கி பைகளில் வைப்பதற்கு இடம் இல்லாமல் மெஹராபுக்குள்ளே போட்ட காலம் உண்டு. மெஹராபு வாசல்ல நின்னுக்குவேன், அந்த கூண்டு மாதிரி இருக்கும்ல பள்ளிவாசல்ல உள்பகுதியில் இமாம் நின்று தொலை வைக்கிறதுக்கு, அந்த வாசல்ல நின்னுக்குவோம். லைனா கியூ கட்டி நிக்கும். முசாபா செய்ய வருவாங்க. முசாபா கைக்குள்ள பணம் இருக்கும். அப்படி முசாபா செஞ்சு அப்படி வாங்கி ஒரு தள்ளு, அவ்வளவுதான், அங்கிட்டு போய் விழுந்துரும். ஏன் நேரம் கிடையாது, தூக்கி பாக்கெட்ல வச்சு திணிச்சு டைம்லாம் இல்ல. அப்பதான் ஒவ்வொரு செகண்டுக்கு வேல்யூ. அடுத்த ஆள் அடுத்த ஆள் அடுத்த ஆள். சில பேர் விவரம் கட்டத்தனமா ஏழை எளிய மக்கள் வெறும் கையில பயபக்தியோடு வந்து முசாபாவை கொடுப்பான். ஏடா முசீபத்து பிடிச்ச நவுலு அந்த பக்கம், மெயினான ஆளு பின்னாடி நிக்கிறாரு. ஃபித்ரா என்பது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித் தரப்பட்ட இந்த தர்மம் ஏழை எளிய மக்கள் பெருநாள் தினத்தை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாடுவதற்காக நமக்கு காட்டித் தரப்பட்ட அற்புதமான ஒரு வழிபாட்டை, ஒரு இபாதத்தை, அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய பொருளாதாரத்தை ஆலிம்கள் வாரி சுருட்டி கொண்டிருந்தார்களே. நான் கேட்கிறேன், எத்தனை ஆலிம்கள் ஃபித்ராக்களை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று அறிவிப்பு செய்தவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாம் அப்பட்டமாக வெளிவந்த உடனே வேறு வழி இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா ஆமா ஃபித்ராவை ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். இது ஏன் நேற்றுக்கு தெரியல? ஏன் போன வருஷம் தெரியல? ஏன் 20 வருஷமா தெரியல? வேற வழி இல்ல. மக்கள் மத்தியிலே முன்வைத்து விட்டோம். தௌஹீத் ஜமாத்தை நோக்கி கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்கள் அள்ளி கொடுக்கிறார்கள். அந்த ஃபித்ரா தர்மத்தை ஊரங்கும் நாம் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். வேற வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆமா ஆமா ஃபித்ரா இருக்குது, ஏழைக்கு கொடுக்கணும். ஹஜ் பெருநாள் தினத்திலே குர்பானி கொடுத்து அதனுடைய தோல் பணத்தை என்ன செய்தீர்கள்? ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம் இல்லையா? அது கூட அவர்களுக்கு சேரவில்லை. பள்ளிவாசல் இமாம்களுக்கு சம்பளமாக போனது எடுத்து சொன்னோம். அந்த வகையிலே அடி. எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய வருமானத்திற்கு வேட்டு வைத்த காரணத்தினால், அதுவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தராத வகையில் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிய வைத்து லட்சோப லட்ச மக்களை அதிலிருந்து வென்றெடுத்த காரணத்தினால், அதிலே ஏற்பட்ட கோபத்தால், வருத்தத்தால், காழ்ப்புணர்ச்சியால் இன்றைக்கு வரைக்கும் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத்தை விடக்கூடாது. முக்கியமான காரணம், ஒற்றுமையை குலைச்சு புட்டா, இமாம்களை திட்டி புட்டா, சஹாபாக்களை ஏசி புட்டா, எல்லாம் பொய். பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் செய்யற எதுலையுமே நான் காசு வாங்காம செய்யறேன் ஒரு அஜர்த்துவா பார்க்கலாம். சவால், வடகர அஜரத்துக்கு சவால், அரங்கக்கூடிய அஜரத்துக்கு சவால். குறிச்சு வச்சுக்க, நான் இனிமே காசு வாங்க மாட்டேயா? கத்தம் ஃப்ரீ போர்டு போடு. கத்தத்தை தான் ஓதிக்கிட்டு இருக்கணும் காலம் முழுக்க. எல்லா பேரும் கொஞ்சம் நிப்பாட்டிடுவான். அதற்கு எங்க அத்தாவுக்கு 100 கத்தம், எங்க அம்மாவுக்கு 150 கத்தம், எங்க அண்ணனுக்கு 200 கத்தம். போது பார்ப்போம். கயிறுக்கு காசு இல்லை, தாயத்துக்கு காசு இல்லை, அறிவிப்பீர்களா? எல்லாம் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவா அல்லது வருமானம் பார்ப்பதற்காகவா? அடுத்து என்ன? அதே உலமாக்களுடைய அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த போலி மரியாதையை தௌஹீத் ஜமாத் இடித்து தரைமட்டமாக்கியது. அதனால் ஏற்பட்ட கோபம் அடுத்து எப்படி வந்தது? ஆலிம்கள் என்று சொன்னால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன அடுத்த சொல்லி மயிலாடுதுறை மாவட்ட மர்கஸுக்காக பள்ளிக்காக வசூல் செய்ய வருகிறார்கள். வாலியந்தி கோவிலோ வாலியந்தி வர்றாங்க, அதுக்கும் அள்ளி தர்மம் செய்யுங்க. வேற எங்க போறது? கழுது கேட்டா குட்டிச்சவரு. நாங்க கேட்கறது உங்கள்ட்ட தானே கேட்டு ஆகணும். அதனால எத்தனை வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க, சிரமப்படுத்திக்க வேண்டாம். அடுத்து என்ன? இந்த ஆளுங்களுக்கு ஏற்பட்ட அடுத்த பேர் இடி அவர்களுக்கு சமூகத்திலே வழங்கப்பட்டிருந்த போலி மரியாதை தரைமட்டமானது.
ஆலிம்சான்னு சொன்னா ஒரு பயங்கரமான கெத்து தான். இன்னும் சொல்ல போனா பல ஊர்கள்ல ஆலிம்சாவுக்கு பொண்ணு கொடுக்கறதுன்னா போட்டி போட்டுக்கிட்டு வருவான். ஏன் ராஜா மாதிரி வச்சு காப்பாத்துவார்ல. வீட்டுல அடுப்பறிக்க வேண்டிய தேவையே மாசையில ஒரு நாளோ 2 நாளோ தானே. ஒரு 10,000 தலைக்கட்டு இருக்கிற ஒரு ஊர்ல எப்படியும் வாரத்துக்கு 2 தலை உருளுமா உருளாதா? முடிஞ்சு போச்சு. மாசம் முழுக்க விருந்து தான், நெய்ச்சோறு தான், பிரியாணி தான், வருமானம் தான். எக்ஸ்ட்ரா கிடைக்கிற தேங்காய் பழத்தை எல்லாம் பக்கத்துல இருக்கிற பெட்டி கடையில வித்தா கூட அதுல ஒரு சைடிஷ் தான். மகளை ராஜாத்தி மாதிரி வச்சு காப்பாத்துவான்றதுக்காக இந்த ஆலிம்களுக்காக பெண் கொடுப்பதற்கு பல பேர் போட்டி போடுகிறார்கள். பல ஊர்களில் போட்டார்கள். இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு. ஆலிம்சா வந்தா தனி கௌரவம், தனி அழைப்பு. அஜர்த்து வர வந்தா என்ன வருவாரு, எல்லாரும் வர்றீங்கல்ல. ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள 10 பேர் வருவாங்க. அஜர்த்து வர்றார். நீ கூப்பிடலாட்டியும் வரவேற்காட்டியும் வரத்தான் போறாரு. நீ விரட்டி விட்டா மட்டும் அவர் போயிருவாரா? போவார். எப்ப போவாரு? கொடுக்க வேண்டியது கூட வாங்கிட்டு போறேன் பாரு. போலித்தனமான மரியாதை. ஆலிம்சா வந்தோட கையில கீழே இறக்கி விடுறது, உடனே சிகரெட் பின்னாடி மறைக்கிறது. பெத்த தகப்பனுக்கு முன்னாடி கூட பல பேர் மறைக்க மாட்டான். ஆனா அஜர்த்து வந்துட்டாரு, அஜர்த்து முன்னாடி மரியாதையா பேசணுமா? எல்லா வகையிலும் போலித்தனங்கள், யதார்த்தம் இல்லை, உண்மை இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையிலே அவர்களுக்கு அது கேவலம். அந்த கேவலத்தை கூட தங்களுக்கான கௌரவமாக அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். சபையில சாப்பாட்டுக்கு பந்தியில உட்கார்ந்து இருப்பாங்க. முதல்ல சோத்தை வச்சுட்டு போயிருவாரு. கரியான வாளி ஒருத்தர் தூக்கிட்டு வருவாரு. இவர் தான் ரொம்ப வேல்யூபிள் பர்சன். அந்த டீம்லயே சோறு வைக்கிறவன் சும்மா சாம்பார் ஊத்துறவன் எடுபடி மாதிரி, சம்பல் வைக்கிறவன், தண்ணி ஊத்துறவன், இலை போடுறவன் அவன் சும்மா சும்மா வரட்டும் வைக்கட்டும். மெயின் வாளி யார் கையில இருக்கும்? முக்கியமான ஆள்கிட்ட. கறி வாளியை தூக்கிட்டு வருவாரு, வச்சுக்கிட்டே வருவாரு. அஜர்த்து உட்கார்ந்து இருப்பாரு. பக்கத்தில் உள்ள எடுபடி சொல்லுவாரு, அஜர்த்துக்கு கூட ஒரு துண்டு போடுப்பா. உங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிறது? நமக்கு சிறப்பு கவனிப்பு தான். என்ன நினைச்சிருக்கான் உங்களை பத்தி? இவரு சரியான திண்ணி பண்டாரம் தான் நினைச்சிருக்கான். போடு கூட ஒரு துண்டு. உடனே அவருக்கு கௌரவமா? அவ்வளவு ஏன் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு மொய்ய வச்சுட்டு போவோம். அதெல்லாம் வைக்க கூட வேறு செய்தி. அதற்கு சாப்பிட்டுட்டு மொய் வைக்க மாட்டாரு. சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கி சாப்பாடே எடுத்துக்கிட்டு போவார்.